நான் சத்யன், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக்டர் ராஜேஷ் என்னோட மூத்த சகோதரர். அவர் சகலமும் தெரிஞ்சவர் தான். மருத்துவத்திலிருந்து இலக்கியத்திலிருந்து எல்லாத்தையும் படித்து வைத்திருப்பார். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை, அட்வைஸ் பண்ணுற விதம் எல்லாமே உண்டு. நல்லதுன்னா அதை 100 பேர்த்துக்கு போய் சொல்லிடுவார். அந்த மாதிரி கேரக்டர் அவர். அப்படி இருக்கிறவர் தன்னுடைய உடம்பையும் அவர் நல்லபடியாக கவனித்து கொண்டு தான் இருந்தார். என்னமோ நேரமோ காலமோ இன்னும் தெரியல, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு திடீர்னு அட்டாக் மாதிரி வந்து கோயம்புத்தூரில் 1 மாதம் அட்மிட் ஆகி பைபாஸ் பண்ணார். அதுக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இப்போ ஒரு 6 மாதமாக ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார். ரெகுலராக வாக்கிங் போவார், மெடிசன்ஸ் எல்லாம் தரும், எல்லா சாப்பாடு விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மகன்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார். காலையில் எங்களெல்லாம் எழுப்பி விட்டு, எனக்கு ரொம்ப வீசிங் ட்ரபிள் இருக்குது, பல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட்டெல்லாம் குறைஞ்சிருக்கும் போல் இருக்குது, அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லேன், வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம்னாரு. அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னுட்டார். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சுகம் இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வா அப்படின்னாரு. நடக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு. ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றினோம். ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவர் கண் சொருக ஆரம்பிச்சு. அதை பார்த்தது எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா கண் சொருகுது, மேலே அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் போகும்போது இறந்துட்டார். பாதி தூரத்தில் போகும்போதே பையன், அவரோட சன்னு தீபக், அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா இறந்துட்டார், மியாத்தில் கொண்டு போயிடணும், அவங்க இறந்துட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியலை. அவர் பேசாத நிமிஷமே இருக்காது, பேசிக்கிட்டே தான் இருப்பார். ராதா ரவி கூட கிண்டல் பண்ணுவார், ராஜேஷ்னா பேசும், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும், அது போய் பேசுதுன்னு எப்படி சொல்கிறீங்க, ராஜேஷ்னாலே பேசும், அது பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 ஹவர்ஸாக என் அண்ணன் பேசாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம் விடாமல் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த நேரம் பார்க்கும்போது அவர் வாய் மூடி கண்ணு மூடி அவர் பேசாமல் படுத்திருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. எல்லாரோடையும் நட்பு வச்சிருப்பார். அரசியல்வாதிகள், கலைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரோடையும் கான்டாக்ட் வச்சுருப்பார். அதனால் எல்லோருக்கும் ஷாக்கு. ஃபோன் மேலே இப்போ ஊர்லேருந்தெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவரோட ஆத்மா சாந்தி அடைப்பு. நல்ல எண்ணம் உடையவர், பாசக்காரர், ரொம்ப பாசமுடையவர். அந்த பாசமுடைய அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கணும். இறுதி சடங்கு அதாவது மக வந்து கனடாவில் இருக்கா ஃபேமிலியோட. ஆமாம், இன்னும் சின்ன அண்ணன் மஸ்கட்டில் இருக்கு. அதனால் அவங்கெல்லாம் பிறப்பிட்டு வர்றதுக்கு, மச்சனே துபாயில் இருக்கார், அதனால் அவங்களாம் பிறப்பிட்டு வர்றதுக்கு எப்படியும் 48 ஹவர்ஸ் ஆகும். அதனால் எப்படி 2 நாள் குறையாமல் அதை கழித்து தான் நம்ம இறுதிச் சடங்கு செய்யணும். 2 நாளுங்கிறது இங்கே வைக்கிறதுக்கு சாத்தியமாகுமா, அல்லது மார்ச்சரியில் வச்சு திரும்ப 3ஆம் நாள் கொண்டு வந்து ஒரு நாளில் எல்லாத்தையும் பார்க்க வச்சு எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. அதனால் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழித்து தான் எப்போ எடுக்கிறோம் கொள்கிறோங்கிறது தெரியும். அது கீழ்ப்பக்க செமெட்ரியில் ஏற்கனவே தாய் தந்தையாரோட கல்லறை இருக்குது, அதுக்கு மேலே மனைவியோட எங்கள் அண்ணியாரோட கல்லறை, அதுக்கு மேலே இவரோட பாக்ஸை சொருகுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. நான் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று பாடியை வைக்கிற சிஸ்டத்தில் இருக்குது. அதனால் அவங்க மனைவி மேலேயே இவரோட பாடியை இன்சர்ட் பண்ணி கல்லறை இது பண்ணிடுவாங்க.